இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு டாப் ரீசனிங் கொஸ்டினான டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி தேர்வுகளில் கேட்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத லைன் பை லைனாக பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸு நமக்கு நார்மலாக டிஎன்பிசியில் அதிகமாக வராது, ஆனால் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இல்லைன்னா யூபிஎஸ்சி இந்த மாதிரி தேர்வில் அதிகமாக கேட்பாங்க. ஃபோட்டோ பாயிண்டிங் இந்த பேர், இதோட இந்த ரீசனிங் கொஸ்டினோட நேம் என்னன்னா பாயிண்டிங் த ஃபோட்டோ அப்படிங்கிறது தான் நேம், இதோட நேமு. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். மோஸ்ட்லி இது ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி யூபிஎஸ்சியில் கேட்குறதுனால இங்கிலீஷில் படிக்கிறது தான் நல்லது. தமிழில் படித்தோம்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நீங்கள் தப்பாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால இந்த கேள்வியை நம்ம இங்கிலீஷில் படிக்கிறது தான் நல்லது. அதனால தான் நான் இங்கிலீஷில் மட்டும் ஷோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தமிழில் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தமிழ்லையும் இந்த கொஸ்டின்ஸை சொல்யூஷன் சொல்லி தரேன். கொஸ்டின்ஸை தமிழில் எப்படி கேட்பான் அப்படிங்கிறதையும் ஷோ பண்ணுறேன். பாயிண்டிங் டு எ மென் ஏ உமன் செட்டு. ஸோ என்ன சொல்கிறான், ஒரு உமன் தான் இங்கே பேச போகிறான். ஒரு மென்னை காட்டி, அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு மென்னை காட்டி, ஹிஸ் மதர் இஸ் ஒன்லி டாக்டர் ஆஃப் மை மதர். ஹவு இஸ் உமன் ரிலேட்டட் டு மென், இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாயிண்டிங் டு எ மென் எ உமன் செட்டு ஹிஸ் மதர் இஸ் ஒன்லி டாக்டர் ஆஃப் மை மதர். ஹவு இஸ் த உமன் ரிலேட்டட் டு த மென். இந்த மாதிரி கேள்விக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். என்னென்னா ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு மென்னை காட்டி ஒரு உமன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உமனோட இந்த மென்னோட மதர் இஸ் ஒன்லி டாக்டர் ஆஃப் மை மதர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு உமனை தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறதுனால, இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ஒரு பர்சன் மென்னாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மை மதர்ஸ் டாக்டர்னா இவனோட கசினாக இருக்கலாம், இவனோட சிஸ்டராக இருக்கலாம். அப்போது இவன் அங்கிளாவோ ஆண்டியாவோ இருக்கலாம். ஆனால் இந்த கொஸ்டினில் இந்த இடத்துல உமன் கொடுத்தனால ஒன்லி டாக்டர். ஸோ கண்டிப்பாக இவங்களோட அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கும். அந்த பொண்ணு இவங்களா மட்டும்தான் இருக்க முடியும். அது யாராக இருக்கும்னா இவனோட அம்மாவாக இருக்கும், அந்த பர்சனோட அம்மாவாக இருக்கும். அப்போ நான் ஆன்சர் என்னன்னா மதர். இந்த இடத்துல வேற மாதிரி நமக்கு இந்த இடத்துல மென் கொடுத்துருந்தான்னா நம்ம என்ன பண்ணணும், அவனோட அங்கிளாக இருப்பான். இந்த மென் யாராக இருப்பான்னா அந்த மென்னோட அங்கிளாக இருப்பான். இல்லை இந்த இடத்துல உமன் கொடுத்துட்டு இங்கே ஒன்லி டாக்டர்னு கொடுக்காம டூ டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தானா, ஒன்லிங்கிற வேர்டு கொடுக்காம டூ டாக்டர்ஸ் ஆஃப் த மை மதர். ஸோ அப்படி கொடுத்தான்னா நம்ம என்ன பண்ணலாம், இவனோட ஆன்டியாவோ இல்லை வேற ஏதோ மதராக கூட இருக்கலாம், ஆன்டியாக கூட இருக்கலாம். அப்போது நம்ம கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி டாக்டர் ஆஃப் மை மதர்னு கொடுத்தனால இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் என்னன்னா மதர் தான் ஆன்சர். இது மாதிரி நிறைய கேள்விகளை பார்க்க என்னோட சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கொஸ்டின்ஸை சென்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறையா வீடியோக்களை பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.